இந்த 5 நோட்டு இருந்தா போதும் மாப்பிள்ள வியட்நாம் 6 நாள் நல்லா சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி கடைசியில 15 நோட்டு செலவு பண்ண கதை தான் இது. நாங்க ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வியட்நாம் பிளான் பண்ணனால ஃபிளைட் வந்து ஏர்லியா புக் பண்ணிட்டோம். சோ கம்மியா கிடைச்சிருச்சு. ஃபிளைட்டோட ஜர்னி 3 hours 50 minutes பக்காவா கொண்டு போய் ஹனாய் ஏர்போர்ட்ல இறக்கி விட்டாங்க. இறங்குனோட சரியான குளிர், சூப்பர் கிளைமேட். இறங்குனோட பட்ஜெட்டா முடிக்கணும்னா அங்கேயே போய் சிம் கார்டு வாங்கிக்கங்க, கம்மியான பிரைஸ்ல தான் கிடைக்குது. 6 நாளைக்கு வெறுமனே இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்றதுக்கு 2 லட்சம் வியட்நாமீஸ் டாங். ஏர்போர்ட்ல இருந்து உங்களோட போகக்கூடிய இடத்துக்கு நீங்க பெட்டர் பஸ் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்ஜெட்டா முடிஞ்சிடும், கிராப் எக்ஸ்பென்சிவா. நாங்க சேம் டேவே சாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போறனால அன்னைக்கு நைட் பஸ் வந்து நாங்க புக் பண்ணியிருந்தோம். சோ அதனால அந்த கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்தை அப்படியே சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மோட்டோ பைக் ரெண்ட் எடுத்துக்கிட்டோம். சாயங்காலத்துல இருந்து நைட் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால எவ்வளவு ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பாட்ஸ் கவர் பண்ணோம். நைட் லைஃப் ஹனாயோட அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துலயும் ஃபுட் ட்ரை பண்ணியிருந்தோம். லோக்கல் ஃபுட்னா எங்க போனாலும் ஒரு விதமான நூடுல்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குது. பட் மேக் ஷூர் அது போக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க. கிராபை விட அந்த மாதிரி மோட்டர் பைக்ல போய் சுத்தி பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கூட. நைட் ஷார்ப்பா 10:30 மணிக்கு நாங்க புக் பண்ணிருக்க அந்த பஸ்ஸோட ஆஃபீஸுக்கு போயிட்டோம். கரெக்டா எங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு மேல உள்ளுக்குள்ள ஏறி பஸ்ல உட்காந்தாச்சு. ஷூ எல்லாம் பேக் பண்றதுக்கு தனியா ஒரு பேக் கொடுத்திருந்தாங்க. நல்லா லைட் ஹீட்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு பஸ். பஸ்ஸுக்குள்ளாரே டாய்லெட்டும் இருந்துச்சு, அதான் ஹைலைட். கிட்டத்தட்ட கரடுமுரடான பாதையில ஒரு 5.5 மணி நேரம் டிராவல் ஷார்ப்பா காலைல கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. நீங்க இறங்குற இடத்துல இருந்து நீங்க புக் பண்ணிருக்க ஹோட்டலுக்கு வந்து ஃப்ரீயா வந்து அவங்களே கேப் சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாங்க. போய் இறங்குனதுதான் தெரியும், குளூருடைய உச்சக்கட்டத்தை பார்த்தேன். கை காலில் விட விட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹோட்டலுக்கு போனா உங்களோட செக்இன் டைம் 3 மணி வழக்கம் போலன்ட்டாங்க. சோ அதனால நாங்க பேக்குக்கெல்லாம் அங்கேயே சேஃபா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். கூடவே ஏதாவது 2-3 இலையெல்லாம் கொடுத்து இதெல்லாம் தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன 5 நோட்ல கிட்டத்தட்ட 3 நோட்டு ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா சாப்பாடுலாம் செம்ம எக்ஸ்பென்சிவ். நல்ல சில்லுன்னு இந்த ஒரு கிளைமேட்ல நல்லா பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இந்த சாப்பா ஏரியா செம்ம அழகா இருந்துச்சு பார்க்கிறதுக்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே நம்மளோட நண்பர் தங்கி இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த மாதிரி ரெசார்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டே பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க அங்க தங்க கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏன் அப்படி எங்க கூட டின்னர் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி டின்னருக்கு போய் உட்கார்ந்தாதான் தெரியுது அவ்வளோ சாப்பாடு, ஏதோ ஸ்டீம் போட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிரான், ஃபிஷ், வெஜ்ஜஸ், நூடுல்ஸ் சொல்லிட்டு சும்மா அடிக்கி தள்ளிட்டாங்க. நைட்டு ஃபுல்லா அங்க நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஒரு ஸ்பாட்ல டைம் போறதே தெரியாது, சல்லுன்னு போயிடும். இந்த மாதிரி நீங்களும் வியட்நாம சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனி ஃபோக்கன் ஃபிளைட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. நைட்டு ரிட்டர்ன் நம்ம ரூம்ல போய் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு காலைல காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு மெனு ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா ட்ரெயின், இதுக்கு தான் நம்ம எப்போ போறோம். ஹானஸ்ட்லி நம்ம தங்கி இருந்த ஹோட்டல்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப அந்த வியூவை பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். சாப்பா வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உலகம் வேற ஒரு உலகம் உள்ளுக்குள்ள போனா தெரியும். நீங்க சாப்பா விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம அந்த சாப்பா வேர்ல்ட மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. குடுக்குற காசுக்கு செம்ம ஒர்த். சுத்தி பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஸ்பாட்ஸ் இருக்கும். போட்டோ வீடியோஸ்லாம் வந்து ரீல்ஸுக்காக கணக்கே இல்லாம நீங்க எடுக்கலாம். அவ்வளவு ஸ்பாட்ஸ் இருக்கு. கீழ இருந்து ஒரு ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாங்க. போற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. போய் இறங்கணும்னு பாத்தீங்கன்னா வாவ் அப்படி இருக்கும். ஒரு ட்ரெயின், ஒரு கேபிள் கார், நிறைய ஷாப்பிங், நிறைய பிளேஸ் விசிட் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட். அடுத்த வீடியோல எங்கெங்கெல்லாம் போய் சுத்தி பார்த்தா என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.